இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனியா, அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது செல்லக்குட்டிக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? பை டாடி. வரேன். சரிங்க. பை. வா இனியா. அக்கா சாப்பிடுங்க அக்கா. இல்ல வேணாண்டா, கையில அடிபட்டிருக்கு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்க கையில அடிபட்டிருந்தா என்ன, என் கை நல்லா தானே இருக்கு, நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன், சாப்பிடுங்க. ஐயோ, இப்ப மாஸ்க கழட்டி யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்லடா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போய் சொல்லாதீங்க அக்கா, நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். நீங்க மாஸ்க் கழட்டுங்க. கழட்டுங்க அக்கா. சரி, நீ வா வா. மாஸ்க் கழட்டுங்க. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது, ஆனா மறுபடியும் ஏன் வந்து தொல்லை பண்றீங்க? சத்தியமா உன்னை தொந்தரவு பண்ண வரலடா. நான் தான் உன் அம்மான்னு நான் புரிய வைக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. வேண்டாம் அக்கா, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால நீங்க இங்க இருந்து போயிருங்க. கண்டிப்பா நான் போயிட வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா போயிருவீங்கல்ல? கண்டிப்பா போயிடுவேன். சரி, என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் தான் உங்களோட அம்மா. உங்க அப்பா சூர்யா ஒரு பிரச்சனையில இப்ப ஜெயில்ல இருக்காரு. அவரை ஒரு தடவை நீங்க வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். ஒரே ஒரு தடவை எனக்காக நீ சூர்யாவை வந்து பார்க்கணும். அவரை பார்த்துட்டு உனக்கு ஞாபகம் வரலன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். தேவிமா, என்ன பாக்குற? இவர்தான் உங்க அப்பா சூர்யா. தேவிமா, என்னடா என்னாச்சு? அப்பாவை தெரியலையா? நான் தான் சூர்யா, அப்பா சூர்யா. தேவிமா, என்னடா உனக்கு ஞாபகமே இல்லையா? தேவிமா, இல்ல, எனக்கு உங்களை ஞாபகம் இல்ல. சூர்யா, சூர்யா, இங்க பாருங்க. துர்கா, ப்ளீஸ் அழாதீங்க. என்ன துர்கா இதெல்லாம்? தேவிமா, இங்க பாரு. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாரியம்மா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த சூர்யா அப்பதானே உன்னை தினமும் குளிக்க வச்சு சாப்பிட வச்சு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போன. தேவிமா, தேவிமா, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? சூர்யாப்பா குளிக்க வச்சதானே நீங்க குளிப்பீங்க. நான் சாப்பாடு விட்டா தானே தேவிமா நீங்க சாப்பிடுவீங்க. இதெல்லாம் மறந்துட்டீங்களா தேவிமா? இதுல ஏதாவது ஞாபகம் வருதா? சூர்யா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருடா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. தேவிமா, ஐயோ சூர்யா, பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அழாதீங்க இதெல்லாம் என்ன ப்ளீஸ். கொடுமை துர்கா? சூர்யா, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் சரியாயிடுங்க. கண்டிப்பா இது நம்ம தேவிதான்னு எனக்கும் உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தெரியும். கடவுள் இருக்காரு சூர்யா. கண்டிப்பா நம்ம தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் வர வச்சு உங்களை அப்பான்னு கூப்பிட வைப்பாரு, என்ன அம்மான்னு கூப்பிட வைப்பாரு. தேவி அம்மாவை நம்ம கூட ஒன்னா சேர்த்து வைப்பாரு.
தெரியுமா சூர்யா. சார் டைம் ஆயிடுச்சு. துர்கா, ஆமா சூர்யா, டைம் ஆயிடுச்சு. நாங்க வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கோம். போக லேட் ஆகி வீட்ல எங்களை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதுவும் சரிதான். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ம். ஹலோ கங்கா, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இல்லைங்க, பாப்பாவை காணோங்க. என்னது? பாப்பாவை காணோமா? என்ன சொல்ற கங்கா? சாப்பிட்டு தூங்க போறேன்னு ரூமுக்கு போனா ரொம்ப நேரம் கழிச்சு போய் பார்த்தேன், ரூம்ல பாப்பா இல்லைங்க. கங்கா, வீட்ல பாத்ரூம் கிச்சன் சைடு எல்லாமே தேடினியா? வீடு ஃபுல்லா எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், காணோம். எனக்கு என்னவோ அந்த துர்கா தான் பாப்பாவை கடத்திட்டு போயிருப்பான்னு டவுட்டா இருக்கு. சரி சரி, நீ அழாத கங்கா. நான் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். நீ தைரியமா இரு. சீக்கிரம் வாங்க. தேவி கிட்ட நல்லபடியா பழகி மெல்ல மெல்ல பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பழைய தேவியா கொண்டு வர முயற்சி பண்ணு துர்கா. ஆமா துர்கா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் துர்கா. தேவி பழையபடி பழைய தேவிய நம்ம வீட்டுக்குள்ள வருவா. ஆமா துர்கா, நான் கூட இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போய் நம்ம தேவிக்கு பழைய ஞாபகம் வந்து நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவாங்களான்னு பூசாரிய பூ போட்டு பார்க்க சொன்னேன். அவரும் பூ போட்டு பார்த்துட்டு கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிருக்காரு. பூ போட்டு ஒரு வாக்கு கொடுத்தா அது கண்டிப்பா நடக்கும் துர்கா. நீ நம்பிக்கையோட இரு. ஆமாமா, நீ கவலைப்படாத. நமக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. அதுக்குள்ள உன்னால தேவியோட பழைய ஞாபகங்கள்லாம் வர வைக்க முடியும். உன்னால முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. துர்கா, உன்னோட இந்த முயற்சி கண்டிப்பா ஜெயிக்கும். நீ நம்பிக்கையோட இரு துர்கா. சிஸ்டர், இந்தாங்க சிஸ்டர், ஃப்ரெஷ் ஜூஸ். இத நீங்க குடிச்சீங்கன்னா உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். இல்லனா வேலை செய்யாதா? ஆமா, இல்ல நல்லாவே வேலை செய்யும். சிஸ்டர் ஜூஸ் குடிக்கும்போது எவன் டிஸ்டர்ப் பண்றது? சிஸ்டர், இந்தாங்க போன். புடி. இங்க வேண்டாம், அங்கேயே வை. யார் சிஸ்டர் போன்ல? அந்த சேட்ஜி தான். ஐயோ, இப்போ என்ன சிஸ்டர் பண்றது? நமஸ்தே சேட்ஜி. டைமண்ட் வயிறு என்னாச்சு? கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு டைமண்ட் வரணும். அப்படி வரல அப்புறம் உங்க உயிர் உங்களுக்கு இல்ல.